இல்ல சந்தோஷ், இவளை நம்பி ஏமாந்தது நான் தான். அதனால அதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். நான் ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன். மாப்ள, இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோம். வேணாம் மாப்ள, தயவு செய்து இப்படி பண்ணிடாத. நீ கோவத்துல எடுக்கிற முடிவு உன் லைஃபே அழிச்சிரு மாப்ள. மாமா, இதுக்கு மேல லைஃப் அழியறதுக்கு என்ன இருக்கு? இவ என்ன லவ் பண்ணது நடிப்புன்னு சொன்னப்பவே நான் செத்துட்டேன் மாமா. என்ன நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. நீங்க போகாத. சஞ்சீவ அபி கழுத்துல தாலி கட்ட வைங்க. ஒருவேளை அபி அக்கா வந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நீங்க தான் அவளை கன்வின்ஸ் பண்ணணும். நான் சஞ்சீவ அபி கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன். அபி ஆசைப்பட்ட மாதிரி நீங்க 2 பேரும் ஒண்ணா ஒரே வீட்டுல ஒண்ணா வாழ்வீங்க. நீங்க போங்க, சீக்கிரம் போங்க. சரிம்மா. கொஞ்சம் பொறுத்து காணு, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ, நான் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறேன். சஞ்சீவ் ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணாத. மாப்ள, அக்கா வரட்டும் மாப்ள. சொன்னா கேளு இல்ல மாப்ள. மாமா. என்ன மாப்ள எப்படி பண்றா? மாப்ள 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 சொன்னா கேளுடா. எழுந்துரு ஸ்ரீஜா, எழுந்துரு. என்னடா இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. ஸ்ரீஜா கழுத்துல தம்பி தாலி கட்டுவான்னு பார்த்தா அண்ணன் கட்டிட்டானே. நமக்கு என்ன, ஸ்ரீஜா கழுத்துல தாலி ஏறிடுச்சு. எங்க அண்ணன் சொத்து எனக்கு தான். போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போயும் போயும் செல்ஃபிஸ் நடத்தனால என் அண்ணன் வீணா போச்சுடி. உன்னெல்லாம் உன்ன சஞ்சீவ் சஞ்சீவ், சீதா, நீ எங்க போயிட்ட? நீ எல்லா நேரத்துக்கு என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம்.
சஞ்சீவ், அபி கழுத்துல தாலி கட்டுறா. சரிம்மா, நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். வேண்டாம் அத்தை. வேண்டாம். என்னம்மா, ஏன் வேணாங்கிற? நான் உங்க அக்காவை தப்பா நினைக்க கூடாதுன்னு தானே இதெல்லாம் பண்ண. நான் உங்க அக்காவை தப்பாவே நினைக்கல. நானே நினைச்சாலும் என்னால அது முடியாது. நீ சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்கோ. என்னால முடியாது அத்தை. எங்க அக்கா வாழணும்னு ஆசைப்பட்ட வீட்டுல அவ இல்லாம என்னால கண்டிப்பா வாழ முடியாது அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். வா என் கூட. அத்தை, வா. நான் சொல்றத கேளு அபி. சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்கோ. முடியாது அத்தை. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்க அக்கா வாழ முடியாத வீட்டுல நான் மட்டும் வாழ போறது அவளுக்கு பண்ற துரோகம். இதுல ஒரு துரோகமும் இல்ல. இல்ல அத்தை, நான் சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்புறம் கடைசி வரைக்கும் என் அக்கா என்ன மன்னிக்கவே மாட்டா. எனக்கு சஞ்சீவை விட என் அக்கா தான் ரொம்ப முக்கியம். என்னால சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் வரேன். அபி, போறேன்னு சொல்றியே, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன நம்புமா. நீயும் சஞ்சீவ் ஒண்ணு சேரணும்னு உங்க அக்கா ஆசைப்பட்டது உண்மைதான். அனு என்கிட்ட சொன்னது உண்மை. சரி அத்தை, நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். என் அக்கா உங்ககிட்ட சொன்னான்னு சொல்றீங்களே, எப்ப சொன்னா? நில்ல அபி. உங்க அக்கா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்கிட்ட சொன்னா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாளா? அப்போ என் அக்கா எங்க? அது முகூர்த்த நேரத்துல மண்டபத்துல இல்லாம என் அக்கா எங்க போனா அத்தை? சொல்லுங்க அத்தை, என் அக்கா எங்க? அது அபி, உங்க அக்கா. எதுக்கு அத்தை தயங்குறீங்க? எங்க அக்கா எங்க? சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ். அத்தை, நீங்க இப்ப சொல்லல, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது.